அப்பாடா, ஒரு வழியா சிட்டில இருந்து நம்ம சொந்த ஊருக்கு வந்தாச்சு. நிம்மதியா அம்மா கையால வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஊர்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு நைட்டு படுத்தா அப்படி ஒரு தூக்கம். காலையில எந்திரிச்சதுல இருந்து மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. சிட்டில நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் குடியிருக்கேன். அங்க ஏசி இருக்கு, ஃபேனும் இருக்கு. இருந்தாலும் நைட்டு படுத்தா தூக்கமே வராது, ரொம்ப வேர்க்கும். நான் கூட எனக்கு ஹெல்த்ல தான் ஏதோ ப்ராப்ளம்னு டாக்டர்லாம் போய் பார்த்தேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு எங்க வீட்டுல வெறும் ஃபேன் மட்டும்தான், அதுவும் சவுண்டு போட்டுட்டே இருக்கும். இருந்தாலும் காலைல எந்திரிக்கிறதுக்கு 8 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா தூங்கினேன். இத பத்தி இன்னும் தேட ஆரம்பிச்சேன். இது எந்த விதத்துல சாத்தியம்? சிட்டி, எங்க வீடு ரெண்டுமே ஒரே நாடு தான், ஒரே கிளைமேட் தான். இருந்தும் ஏன் இந்த வித்தியாசம்? இப்படி பல கேள்வியோட ரிசர்ச் பண்ணதுல நான் கண்டுபிடிச்ச ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முக்கிய காரணம் அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட் தான். ஃபர்ஸ்ட் அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இன் சிம்பிள் டர்ம்ஸ், சிட்டிஸ் ஆர் லைக் ஹீட் மேக்னெட்ஸ். இது ஹீட்டை டிராப் பண்ணி சரௌண்டிங்க ஒரு அவன் மாதிரி மாத்திரும். டே டைம்ல ஸ்டோர் ஆகிற ஹீட் நைட் டைம்ல ரிலீஸ் ஆகும். சோ நீங்க என்னதான் ஃபேன் ஏசின்னு போட்டாலும் ஹீட் ஒரு அளவுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம இந்தியால எஸ்பெஷலி சென்னை, மும்பை, டெல்லி மாதிரியான பிக் சிட்டிஸ்ல டே டைம்ல டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ் மேல தாண்டுது. நைட் டைம்ல ஸ்டில் 30 டிகிரி செல்சியஸ். நாசா ஸ்டடி சொல்றது என்ன தெரியுமா? இந்த அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்டால சிட்டிஸ் ஆர் 5 to 12 டிகிரி ஹாட்டர் தென் வில்லேஜ் ஏரியாஸ். இது ஏன் அவ்வளவு டேஞ்சரஸ்னா, இந்த ஹீட் உங்க ஹெல்த்தை டைரக்டா பாதிக்குது. டீஹைட்ரேஷன், ஹீட் ஸ்ட்ரோக்ஸ், ஈவன் ஹார்ட் டிசீஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் படி உலகம் முழுக்க ஒவ்வொரு வருஷமும் 2.1 பில்லியன் பீப்புள்ஸ் இந்த அர்பன் ஹீட்னால பாதிக்கப்படுறாங்க. இது ஏன் நடக்குது? ஃபர்ஸ்ட், கிரீனரி இஸ் டிசப்பியரிங். மரங்கள், புல், பசுமை காடுகள் எல்லாம் குறைஞ்சு போய் எங்க பார்த்தாலும் கான்கிரீட் காடுகள் தான். ஏசி ரூமை கூலாக்கும், ஆனா அதனால நடக்கிற கார்பன் எமிஷன் நிலைமையை இன்னும் மோசமாக்குது. பிளஸ் வெஹிக்கிள் எமிஷன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ், இது எல்லாமே சேர்ந்து உங்க ஏசி ஹை ஸ்பீட்ல ரன் ஆனாலும் வியர்வை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கரண்ட் பில்லும் எல்லாம் மீறி போகும். ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லவா? இந்தியால சம்மர் டைம்ல ஏசி யூசேஜ் மட்டும் 20 to 30% அதிகமாகுது. இதனால கார்பன் எமிஷன் அதிகமாகி குளோபல் வார்மிங் எல்லாம் மீறி போகுது. நல்லா கவனிச்சிங்கன்னா இது ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும். வெப்பம் அதிகமாகுது, அதனால ஏசி யூசேஜ் அதிகமாகுது, தென் வெப்பம் இன்னும் அதிகமாகுது. இப்போ நம்ம வில்லேஜை பத்தி பார்ப்போம். வில்லேஜ்ல சிட்டியை கம்பேர் பண்ணும்போது கான்கிரீட் யூசேஜ் ரொம்ப கம்மி அண்ட் கிரீனரி ரொம்ப அதிகம். மரங்கள், புல், தோட்டங்கள், காடுகள்னு எல்லாமே இருக்கும். இது எல்லாமே நேச்சுரல் கூலிங் சிஸ்டம் மாதிரி ஒர்க் பண்ணும். டே டைம்ல எவ்வளவு வெயில் அடிச்சாலும் அதை அப்சர்வ் பண்ணி எவாபரேஷன் மூலமா சரௌண்டிங்க கூலா வச்சுக்கும். நைட் டைம்ல ஹீட் ரிலீஸ் பண்ணாம ரொம்பவே குளுமையான சூழலை உருவாக்கி தரும். இதனால வில்லேஜ்ல ஃபேன் மட்டும் போதும், ஃப்ரெஷ் ஏர், கூல் ப்ரீஸ் வந்துகிட்டே இருக்கும். சரி, சிட்டில இந்த அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்டால தான் ப்ராப்ளம்னு தெரியுது. அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, கிரீன் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ரூஃப்டாப் கார்டன்ஸ், வெர்டிகல் கார்டன்ஸ், கிரீன் பார்க்னு மரங்கள் இன்னும் அதிகமாகிட்டே போகணும். இந்தியால சிட்டிஸ் லைக் பெங்களூர், ஹைதராபாத்னு கிரீன் இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அடுத்து ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம தக்ஷன் கூல் டைல்ஸ் மட்டும்தான். ஸ்டடிஸ் சொல்றது என்னன்னா, இப்படி பண்ணா சம்மர்ல உங்க வீட்டோட டெம்பரேச்சர் 5 to 8 டிகிரி செல்சியஸ் வரை குறையும். பிளஸ் மழை காலத்துல உங்க வீட்டோட ரூஃப்ல லீக்கேஜ், ஃபங்கஸ், ரூஃப் டேமேஜ்னு எந்த வித ப்ராப்ளமும் வராது. அடிஷனலா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் என்கரேஜ் பண்ணி வெஹிக்கிள் எமிஷன்ஸை கம்மி பண்ணணும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், சைக்கிளிங் பாத்ஸ், இது எல்லாமே லாங் டேர்ம்ல ஹெல்ப் பண்ணும். நீங்க ஒரு இண்டிவிஜுவலா ஏசி யூசேஜ் கம்மி பண்ணி கார்பன் எமிஷனை குறைங்க. உங்க வீட்டு ரூஃப்ல தக்ஷன் கூல் டைல்ஸ் வாங்கி லே பண்ணுங்க. நம்ம டைல்ல 99% SRA வேல்யூ இருக்கிறதால ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி ஹீட் ஸ்டோரேஜ் குறைச்சிருது. அண்ட் இதை விட ரொம்ப முக்கியமா, வீட்டுக்கு ஒரு மரமாவது வளங்க. பைன் தூக்கார் செய்த உதவி நைன் தூக்கின், நன்மை கடலினும் பெரிது. இந்த குரல் போல எந்தவித பலனையும் எதிர்பார்க்காம உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குற இந்த இயற்கைக்கு ஒரு மரம் நன்றது மூலமா உங்க நன்றியை செலுத்துங்க. மரம் வளர்ப்போம், உன்னையும் என்னையும் இந்த உலகையும் காப்போம். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் நேச்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணட்டும். அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ல உங்க சிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.